ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணக்க ருசியான கருவாடு தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் நெய் மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறனால முள் இல்லாமல் இது தான் சாப்பிட நல்லாயிருக்கும். 100 கிராம் நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற வச்ச கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. கருவாடு தொக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வெந்துருச்சு. 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி. நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. பசங்கள் கொடுக்குறனால நான் காரம் கம்மியாக இருக்கிறனால இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான், சுட சுட சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. இது நம்ம சாதத்தில், ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.